ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ்பி பேசுகிறேங்க. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பார்க்கவே பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் தாங்க இந்த மிச்சிகன் ட்ரையாங்கிள். அமெரிக்காவில் இருக்கிற இந்த மேனிட்டி பீக், லேடிங்டன், விஸ்கனுங்க நடுவில் தாங்க இந்த முக்கோணம் இருக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா பல கப்பல்களும் ஃப்ளைட்டுகளும் காணாமல் போவதாக சொல்லப்படுதுங்க. 1891 தாமஸ் யூம்ங்கிற சரக்கு கப்பல் பார்த்திங்கன்னா இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா காணாமல் போயிடுச்சு. இந்த கப்பலில் இருந்த 7 சைனர்களுக்கும் என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியலங்க. அதே மாதிரி 1921 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல த ரோசா பெல்லா ஷிப்புங்கிற இன்னொரு கப்பலும் காணாமல் போயிருக்குங்க. இந்த கப்பல் எப்படி முழுங்கிருச்சுன்னு கண்டுபிடிச்சாலும் இதில் இருந்த 11 சைக்கிளர்களுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுங்க. சரி, இந்த 2 கப்பலையும் ஏதோ ஒரு கோளாறு ஆயிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்கங்க. இப்படியும் பார்த்தா 1950 நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் 2501 இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிங்காக லேண்ட் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சிக்காக இந்த இடத்துல லேண்ட் பண்ண இந்த ஃப்ளைட்டை இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியலங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தால் 58 பேசஞ்சர்ஸும் இன்னும் கண்டுபிடிக்கலங்க. இப்படி என்னடா இந்த லேக்கில் ஒரு மர்மமான விஷயம் இருக்குன்னு இன்விகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2007 ஆண்டு இப்படி என்ன இந்த லேக்குள்ளே இருக்குன்ட்டு ஆராய்ச்சி செய்த போது பார்த்திங்கன்னா ஆன்ஸ்டைன் ஸ்டோன் சர்க்கிள்ஸ் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்க்க அப்படியே யூகேயில் இருக்கிற ஸ்டோனேஜ் மாதிரியே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 10,000 வருஷம் பழமையான ஒரு கல்கள் தாங்க. இந்த இடத்துல எப்படி இந்த கல்கள்லாம் வந்தது, எப்படி இந்த ஃப்ளைட்டு கப்பல்கள்லாம் எப்படி காணாமல் போனதுன்னு இன்னும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்னும் ஒரு தெரியாத ஒரு மர்மமான விஷயமாக தாங்க இருக்குது. ஓகே காய்ஸ், நீங்கள் இந்த மிச்சல் ட்ரையாங்கிளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.